அனைவருக்கான கைஸ் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அக்னிவீருக்கு எல்லோரும் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. அந்த அப்ளிகேஷனுடைய தன்மை என்ன, ரெஜிஸ்டாக இருக்கா, நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஓகேயா இருக்குன்றது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்குறத விட இதிலே நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் ப்ளஸ் எக்ஸாம் சிட்டி சரியா, நம்மளுக்கு எந்த இடத்துல எக்ஸாம் சென்டர் போட்டிருக்கான்றதை ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்த்துறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு அக்னிவீருக்கு எல்லோரும் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. நோட்டிஃபிகேஷன் எல்லாமே 2025 கிளியர் ஆகிட்டு இருக்கும். 2026 தான் நம்மளுக்கு டோட்டலாக ஓவரால் மெரிட் லிஸ்ட் வரும்ன்றதை இதில் தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போது நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நம்மளுடைய என்னைக்கு தகவல் விட்டுருக்காங்கன்னா 14/3/2025 அன்றைக்கே விட்டாச்சு. உங்களோட அப்ளிகேஷன் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோமா, ஓகே பண்ணியிருக்கோமா, எதனால் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோன்றதை எல்லா டீட்டெயிலாக உங்களுடைய லாக்கின் ஐடி போட்டாவே உங்களுக்கு டீட்டெயிலாக அவங்க சொல்லிவிடுவாங்க. சரி, அது மட்டும் கிடையாது, நம்மளுக்கு ஆல் டிக்கெட் 7லேருந்து 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு அலாட் மெசேஜ் ஜிபே மூலிமாவோ, இமெயில் மூலிமாவோ, எஸ்எம்எஸ் மூலிமாவோ கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதனால் உங்களுக்கு அலாட் மெசேஜ் இன்னும் வரல அப்படின்னு யாரும் நீங்கள் நினைக்க தேவை கிடையாது. மெயில் மூலிமாவோ எஸ்எம்எஸ் மூலிமாவோ கண்டிப்பாக அலாட் பண்ணிவிடுவாங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் சரிங்களா. யாரும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது, உங்கள் டீம் மெம்பர்ஸ் அகாடமியில் நீங்கள் ஒரு டீமாக நீங்கள் அப்ளிகேஷன் போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கூட விசாரிச்சிங்க, நண்பா இந்த மாதிரி நாங்கள் ஒன்றா அப்ளிகேஷன் போட்டோம், உனக்கு ஏதாச்சும் தகவல் கிடைச்சிருக்கா, இந்த மாதிரி தகவலை பரிமாறிக்கிங்க, நான் எனக்கு கிடைச்சா உனக்கு சொல்கிறேன், உனக்கு கிடைச்சா எனக்கு சொல்லுங்கடா அப்படின்னு நீங்கள் தகவலை பரிமாறிக்கிங்க. சரி, இப்போ நம்ம ஆல் டிக்கெட் வந்தோடனே ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக வீடியோவில் பார்த்துருவோம் சரிங்களா. இப்போது நான் லாஸ்ட் டைம் சொன்னது தான், அக்னிவீர் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஆல் டிக்கெட் எப்போ நாங்கள் சென்ட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 24லேருந்து 48 ஹவர்ஸ் 1 அல்லது 2 நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல் டிக்கெட் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க சரியா. பப்புள் ஷீட் ஃபார் 1-2 days 48 ஹவர்ஸ் இல்லை 24 ஹவர்ஸில் உங்களுக்கு அலாட் மெசேஜ் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக இதில் பாருங்கள். நம்மளுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும், 2வது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, செஸ்ட்டு, ரன்னிங் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணணும். 2வது கட்டமாக உங்களுக்கு ஃபிசிக்கல் நடக்கும். ஃபிசிக்கலில் உங்களுக்கு ஹைட்டு, வெயிட்டு, ரன்னிங் எல்லாம் A to Z அங்கே கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபிசிக்கலுக்கு என்னென்ன தேவையோ அவங்களே பார்த்துருவாங்க. 3வது அப்போ தான் அடாபிலிட்டி சரியா, உங்களுடைய திறன், உங்களுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு வேலைன்னு எடுத்துன்னா அந்த வேலையை எந்த அளவுக்கு நீங்கள் குயிக்காக ஹேண்டில் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தரீங்கன்றதை ஒன் பை ஒன்னாக அவங்க வாட்ச் பண்ணுவாங்க. அதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும் சரிங்களா. மெடிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்தியன் ஆர்மியில் எந்த அளவுக்கு செக் பண்ணுவாங்களோ சேம் அதே ப்ராசஸ் தான். நம்மளுக்கு ரிட்டன் எக்ஸாம் இப்போ என்றைக்கு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம்னா March 22லேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்றது நம்ம தெரிவிச்சுக்கிறோம் சரிங்களா. கண்டிப்பாக March 3ஆம் மாதம் 22ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அஃபிஷியல் வெப்சைட்லேயே நான் பயோவில் அக்னிவீர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸு நான் லிங்க் கொடுத்துட்றேன். யாருக்கெல்லாம் இந்த லிங்க்கு தேவையோ நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அப்ளிகேஷன் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சா ப்ளஸ் ஓகே பண்ணியிருந்தாலும் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட் சரிங்களா. நல்லா பண்ணுங்கள். வாய்ப்புன்றது ஒரு முறை தான், அனைவரும் கரெக்டாக பயன்படுத்திக்கணும். செலெக்ஷன் அட்டன் பண்ணும்போது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ், இருப்பிட சான்றிதழ், நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி, மார்க் ஷீட், NCC சர்டிஃபிகேட், ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரு 3 காப்பி ஜெராக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளிகேஷனை செலெக்ஷனை எல்லாமே அட்டன் பண்ணுங்கள் ஓகேவா. ஏன்னா நம்ம வெளியூருக்கு போய் செலெக்ஷன் அட்டன் பண்ணுறதுனால உங்களுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதனால் நீங்கள் ஒரு கேங்காக போங்க, எல்லாருமே பக்காவாக ஒரு வேலை செஞ்சுட்டா இன்னொரு வேலை இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பாதுகாப்பாக
சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு போங்க சரிங்களா. ஏன்னா ரொம்ப சேஃப்டி முக்கியம். அதை நம்ம சேஃப்டியை வந்து நாம் தான் கரெக்டாக பார்த்துக்கணும் சரிங்களா. செலெக்ஷன் அட்டன் பண்ணும் போது கரெக்டாக உங்களுடைய ஆவணங்கள் ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் அட்டன் பண்ணும்போது மார்னிங் சாப்பிடாதீங்க சரிங்களா. ஒரு வாழைப்பழமோ இல்லை மாம்பழமோ இல்லை தர்பூசோ ஏதாச்சும் ஒரு பழங்கள் எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக ஒரு கிளாஸில் பாதி தண்ணி குடிங்க. ஏன்னா ரன்னிங் போகும்போது வயிறு இழுத்து பிடிச்சிக்கும். அது எல்லாருக்கும் தெரியும் தான். நான் முன்கூட்டியே ஒரு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் தான் இந்த தகவல் கொடுக்குறேன். நார்மலாக வந்து கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் மார்னிங் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாதுன்றதை ஒரு ஃப்ரீ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கிரவுண்டில் எது ஒன்று நடக்கலாம். கால் இழுத்து பிடிச்சிக்கிறது, தொடை டைட் ஆகிறது, வயிறு இழுத்து பிடிச்சிக்கிறது சரிங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளமெல்லாம் வரும். அதனால் ஃப்ரீ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கிரவுண்டில் எப்பயுமே என்ட்ரி கொடுங்க சரிங்களா. எல்லாமே அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி ஒரு 200 மீட்டர் 300 மீட்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுடைய பாடி கொஞ்சம் நார்மலாக சேஞ்ச் ஆகிடும் சரிங்களா. அதனால் அப்ளிகேஷன் போடுற நபர்கள் இப்போந்தே ரன்னிங் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. டெய்லி ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஓடுங்க சரிங்களா. 5 கிலோமீட்டர் நீங்கள் கம்பல்சரி ஓடணும். ஒரு இந்தியன் ஆர்மியில் சேரக்கூடிய நபர்களோ இல்லை சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, அசாம் ரைஃபிள் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கம்பல்சரி ஒரு 5 கிலோமீட்டர் டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாவே நீங்கள் 1600 மீட்டரோ சரி எல்லாமே நீங்கள் பக்காவாக முடிச்சிடலாம். அதனால் அப்ளிகேஷன் போடுற நபர்கள் ஸ்கில் டெஸ்ட்டோ சரி ரிட்டன் எக்ஸாமும் சரி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரியா. ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அடுத்த கட்டமாக நம்மளுக்கு இப்போ ஆல்டிகேட் எப்போன்றது அதுக்கான வீடியோ போடுறேன். எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அதுக்கான வீடியோவும் போடுறேன் சரிங்களா. நீங்கள் அப்ளிகேஷனை மட்டும் போடுங்க. உங்களை லைவ் செலெக்ஷன் முடிகிற வரைக்கும் மெரிட் லிஸ்ட் வர வரைக்கும் நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன் சரிங்களா. நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. மறக்காமல் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். யூஸ்ஃபுல்லான வீடியோ தான், யூஸ்ஃபுல்லான சேனல் தான் நம்ம எப்பவுமே வச்சுட்டு இருக்கோம் சரிங்களா. எல்லாமே எதுக்கோ ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். நல்ல விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். 2025 எல்லாருமே ஒரு நல்ல வாய்ப்போட நல்ல ஜாப்போடு செட்டில் ஆகலாம் சரிங்களா. நீங்கள் கொடுக்குற எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் என்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான். லைக் பண்ணுங்கள், முதல்ல லைக் பண்ணிவிடுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி சரிங்களா. மீண்டும் ஒரு நல்ல தகவலும் சந்திப்போம். நான் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ. நோட்டிஃபிகேஷனு இருந்தாலும் நான் ஒரு முறை காமிச்சிட்றேன். எந்த அளவுக்கு ஹைட் இருக்கணும், வெயிட் இருக்கணும், ஃபீமேல் கேட்டகரி இருந்தால் நீங்கள் எந்த லெவலுக்கு இருக்கணுன்றதை 1 by 1 நான் காமிச்சிட்றேன். நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி பொறுமையாக பாருங்கள். நீங்கள் கிளாஸ் போட்டுன்னு இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் கவர்மெண்ட் கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் டேட்டோ இவங்களும் சொல்கிறேன். கவர்மெண்ட் கொடுக்குற ரூல்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 152, ஃபீமேல் கேட்டீங்கன்னா 152. எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். உங்களுக்கு செலெக்ஷனில் வேணால் வேரியேஷன் ஆகும். ஏன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் வந்து எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, உங்களுடைய ஸ்கில் லெவல் டெஸ்ட் என்னன்றதை சொல்லுவாங்க. 7 மினிட்ஸ் சரிங்களா. 1600 மீட்டர் 7 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் அட்டன் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவு அவங்க ஃபிசிக்கலை கவர் பண்ண போகிறாங்கன்றது சரிங்களா. 0.25 கொடுத்துருக்காங்க. அது என்னன்றது நீங்கள் தெளிவாக பார்த்துங்க.